குவைத்தின் இன்றைய செய்திகள். குவைத்தை பற்றி தப்பாக பேசிய குடிமகனுக்கு தண்டனை விதித்த குவைத் அரசு. மிகப்பெரிய சம்பவம் நடந்துள்ளது. அடுத்து அதிரடியாக குவைத் விசாக்களை ரத்து செய்த த ரெசிடென்ஸ் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட். மிக முக்கியமான தகவல். அடுத்து 37 பேரை கைது செய்த உள்துறை அமைச்சகம். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க. சமூக வலைத்தளமான ஸ்னாப்சாட் மற்றும் ட்விட்டர் அதாவது எக்ஸ் தளத்தில் குவைத் மற்றும் எமிரேட்ஸின் ஆட்சியாளர்களை அவமதித்து, நீதித்துறையை அவமதித்தும், குவைத் கொடியை அவமதித்தும் சமூக வலைத்தளங்களில் பதிவுகளை போட்ட குவைத் குடிமகனுக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கியுள்ளது. குவைத்தின் பாரம்பரியம், குவைத் மன்னர், ஆட்சியாளர்கள் போன்றவற்றை விமர்சித்து பதிவுகள் போடுவதென்பது குவைத் சட்டப்படி குற்றமாகும். குவைத் மற்றும் கிடையாது, குவைத்தின் நட்பு நாடான சவுதி, துபாய் பற்றியும் தப்பான கருத்துக்களை போடுவதென்பது தண்டனைக்குரிய குற்றமாக கருதப்படுகிறது. அடுத்த தகவல். குவைத்துடைய உள்துறை அமைச்சர் 37 நபர்களை கைது செய்து விசாரித்து வருகிறது. இவர்கள் மீது 21 வழக்குகள் பதிவாகியுள்ளது. 43 கிலோகிராம் தடை செய்யப்பட்ட பொருட்கள் வைத்திருந்தது. 16,000 சைக்கோட்ரிக் மாத்திரைகள், 15 கிலோ லிரிகா மாத்திரைகள், 77 மதுபான பொட்டல்கள், குவைத் டினார் மற்றும் வெடி மருந்துகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அடுத்த தகவல். குவைத் பத்திரிகையில் ஒன்றான அல் ஜரீதா நாளிதழில் வெளியான தகவல் படி குவைத் மீண்டும் எஜிப்சியன் ஒர்க் பெர்மிட் விசாவை அதிரடியாக ரத்து செய்துள்ளது. 16 மாதங்களுக்கு மேலாக ரத்து செய்யப்பட்ட எகிப்திய விசாவை கடந்த ஏப்ரல் மாதம் தான் திறந்து வைத்தது. திறந்த சில நாட்கள் தான் அதனுள் எகிப்திய ஒர்க் பெர்மிட் விசாவை மீண்டும் குவைத் அரசு ரத்து செய்தது. இத்தகைய திடீர் தடை என்னவென்றால், எகிப்திலிருந்து குவைத் வரும் ஒவ்வொரு தொழிலாளிகளுக்கும் காப்பீடு கட்டணம் தொடர்பாக எகிப்திய அதிகாரிகளால் போடப்பட்ட புதிய கட்டுப்பாடுகளே இதற்கு முக்கிய காரணம் என்று சொல்லப்படுகிறது. அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன.